செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திருவாரூர் பயணம் மேற்கொள்கிறார். விரைவில் தமிழகத்தில் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரியில் பவள விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பொருட்கள் மீதான அமெரிக்காவின் இறக்குமதி வரி விதிப்பு நடவடிக்கை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலாவது உறுதி என்றும் காலக்கெடு நீட்டிக்கப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 16,000 கடவு பாதைகளை இன்டர்லாக்கிங்கில் நிறுவ நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் தனியார் முதலீட்டு நிறுவனத்தில் முதுநிலை ஆலோசகர் பணியில் சேர்ந்துள்ளார். சுப முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை மறுதினம் முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பாலம் இடிந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் 2001 பயனாளிகளுக்கு 33 கோடியில் அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார். கடலூர் ரயில் விபத்து தொடர்பாக செம்மங்குப்பம் கேட் கீப்பர், ஓட்டுநர் உட்பட 13 பேருக்கு சம்மன் வழங்கப்பட்டு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மீது இந்தியா உட்பட 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 480 ரூபாய் குறைந்து 1 சவரன் 72,000 ரூபாயாகவும் 1 கிராம் 9,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 35,000 கனஅடியிலிருந்து 42,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தெற்குலக நாடுகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதோடு அந்நாடுகளை பிரிக்ஸ் கூட்டமைப்பு வழிநடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து பிரேசிலுக்கு சென்றுள்ளார். கோவை அவிநாசி மேம்பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதன் காரணமாக இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காமராஜர் பிறந்த நாளில் பல்வேறு கலைப் போட்டிகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலுக்கு 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கும் 6 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுடன் வரும் பெற்றோருக்கும் காலை 10 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரையும் சிறப்பு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டத்தில் உள்ள மேற்கண்ட இந்த 4 சுங்கச்சாவடிகளில் ஜூலை 10ஆம் தேதி முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆனி மாத பிரதோஷத்தையொட்டி நேற்று சதுர்கிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பொதுத்துறை வங்கிகள் கல்விக் கடனுக்கான விண்ணப்பங்களை இனி 15 நாட்களுக்குள் செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று வழக்கம் போல் பேருந்துகள் இயங்கும் என்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் அதற்குரிய மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சியை எடுத்துரைத்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் அங்கன்வாடியில் 7,783 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் ஆனி மாத பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்வதற்கு உகந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விவகாரத்தில் கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பாக மன்னிப்பு கோரியது தெற்கு ரயில்வே. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் ஜூலை 18ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் மேலும் 12 நாடுகளுக்கு வரிகளை உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் 11 புதிய பஸ் சேவையை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார். பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் சுவாமி கோவிலில் ஆணிப்பெரு திருவிழாவின் தேரோட்டம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. சென்னையில் விமான நிலையத்தில் மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூனில் பயணிகள் விமானங்கள் வருகை புறப்பாடு குறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி அவர்களுக்கு எதிராக 25 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உட்பட 19 வகை துணை மருத்துவ படிப்பிற்கு 99,876 பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 லட்சம் தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பத்தை நேற்று முதல் விநியோகம் செய்தனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 18ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மேட்டுப்பாளையம் உதகை இடையே வருகின்ற 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு புதிதாக 4 உறுப்பினர்களை நியமித்து தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. பிராட்வேயை பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், போக்குவரத்து வளாகமாக மாற்றும் திட்டத்திற்கு 566 கோடியில் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார். மதுரை மாநகராட்சியில் அனைத்து மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும், பெருமை சேர்க்கும் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். சைபர் குற்றப்பிரிவு போலீசாரின் நடவடிக்கையின் மூலம் சென்னையில் கடந்த ஜூன் மாதத்தில் புகார்தாரர்கள் இழந்த 2,98,00,000 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் சுமார் 5 லட்சம் பேர் வருகை தந்துள்ளனர் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பொன்னேரி இடையே பராமரிப்பு பணியின் காரணமாக ஜூலை 8, 10 ஆகிய தேதிகளில் 26 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஜூலை 11ஆம் தேதி தொழில் முனைவோருக்கான டெண்டர் வழிமுறை பயிற்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடு தேடி வரும் பாஸ்போர்ட் வாகனம் மூலம் இனி வீட்டிலிருந்தே பாஸ்போர்ட் விண்ணப்ப நடைமுறைகளை முடித்துக்கொள்ளும் புதிய திட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 துறைகளின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர் ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வருகையை ஒட்டி ஜூலை 9, 10 ஆகிய 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் சுபான்சி சுக்லா அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமியை பார்க்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் 4 நாட்கள் திணை வகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற உள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.